வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மரபுப்பிழை அறிதல் இலக்கணத்தில் நியூ சிலபஸில் பார்க்க போகிறோம். பார்ட் 4 வீடியோ. ஏற்கனவே 3 வீடியோ போட்டாச்சு, அதை பார்த்துட்டு வாங்க. அதை எல்லாத்தையும் பார்க்க முடியலனாலும் ஃபஸ்ட்டு வீடியோ கன்ஃபார்மாக பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதில் தான் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போனா தான் உங்களுக்கு இது புரியும், ஈஸியாகவும் உங்களால் போட முடியும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் என்னென்ன வீடியோ போடுறோம்னா, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி எல்லாத்துக்குடைய நோட்ஸும் போடுறோம். வரிசையாக எக்ஸாமும் அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் உள்ள எல்லா கொஷினுமே நான் ஏற்கனவே 3 வீடியோவாக போட்டேன். அதை பார்த்துட்டு வாங்க. நம்ம பார்க்காததுலேருந்து இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 41வது கொஸ்டின் என்னென்னா, மரபுப்பிழை வாக்கியம் குறிப்பிடுக. அதான் மரபுப்பிழை வாக்கியம் குறிப்பிடுங்கன்னா, இது நம்ம சொல்கிற வடிவில் ஆன்சர் பண்ணக்கூடாது. எழுத்து வடிவில் இருக்கிறது தான் ஆன்சர் பண்ணணும். இதில் எழுத்து வடிவில் என்ன இருக்குன்னா, ஆப்ஷன் சி தான். தென்னந்தோப்பில் தென்னங்கன்று நட்டேன், அதான் கரெக்டு. இதே மற்றதை பாருங்கள், தென்னங்கன்றுன்னு தான் சொல்லுவோம், தென்னை பிள்ளைன்னு சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 42வது கொஸ்டின், இந்த வீட்டு குடக்குழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வீட்டுக்கு குடக்குழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீட்டுக்குன்னே நம்ம எழுத மாட்டோம், புக்குலேயுமே இருக்காது. இந்த வீட்டிற்கு குடக்கூலி என்ன, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 43வது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். 43வது கொஸ்டின் என்னென்னா, பூந்தோப்பில் தென்றல் அடிக்கவில்லை வாடை வீசியது அப்படின்னு வந்திருக்கு. இது தென்றல் அடிக்கவில்லைன்னு வராது, தென்றல் வீசவில்லை வாடை வீசியது அப்படின்னு தான் வரும். அது எந்த ஆப்ஷனில் வந்திருக்குன்னா, ஆப்ஷன் டீயில் தான் வந்திருக்கு. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 44வது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். 44வது கொஸ்டின் என்னென்னா, மரபுப்பிழை அற்ற தொடரை எழுதுக அப்படின்னா ஆட்டு மந்தை தான் வரும். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 45வது கொஸ்டின், வலுவு சொற்கள் நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலன் நெத்தியில், ஓகேங்களா, திருநீர் அணிந்திருந்தான் அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. திருநீரு அப்படின்னு தான் வரும். திருநீரு எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் இதிலலாம் திருநீர்னு இருக்குது, அது வராது. வலுவு சொற்களை நீக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பழக்கடை பக்கம் போகாதே, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து புலக்கடை அப்படிலாம் வந்திருக்கு, அதெல்லாம் வராது. நெக்ஸ்ட்டு 47வது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். 47வது கொஸ்டின், அவரைக்கான எனக்கு ஒசூர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதை எப்படி எழுத்து வடிவில் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அவரைக்காய் என்றாலே எனக்கு உயிர், அதான் கரெக்டு. மற்ற எல்லாமே உசுறு, உயிர், சீர் அப்படின்னு போட்டிருக்கு, அதெல்லாம் தப்பு. ஓகேங்களா? இதில் நான் லாஸ்ட்டு ஆப்ஷன் டீயில் நேக்குன்னு போட்டிருக்கு, நேக்கு வராது. அதனால் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. மரபுப்பிழை அறிதல் 48வது கொஸ்டின், நரினா ஊளையிடும். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தா தான் இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? 49வது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். மரபுப்பிழை நீக்கி எழுதுக. பனை இலையால், பனை இலையே வராது, பனைனா ஓலையால் தான் வரும். ஓலை எதில் வருது? ஆப்ஷன் சி அண்டு டீயில் வருது. ஆப்ஷன் சியில் வந்து கூரை அமைத்தனர்னு வந்திருக்காங்க, கூரை வந்து வேய்ந்தனர் தான் வரும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 50வது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். 50வது கொஸ்டின் என்னென்னா, விளக்கை கொளுத்து அப்படின்னு வராது, விளக்கை ஏற்று அப்படி தான் வரும். விளக்கை ஏற்றுனா ஆப்ஷன் டீயில் தான் இருக்குது, அதான் கரெக்டு. 51வது கொஸ்டின் என்னென்னா, இந்த சுவரில் எழுதினால் 50 ரூபாய் அபராதம், அந்த இது கரெக்டாக முடிஞ்சிருக்கு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மற்றதுலாம் பாருங்களேன், எல்லாமே 50, 50, 50, 50ன்னு போட்டிருக்காங்க. அப்போ மற்ற 3 ஆப்ஷனுமே தவறு. அந்த கரெக்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு, நேற்று தங்கச்சி வந்தது அப்படின்னா நேற்று தான் சொல்லுவாங்க, நேற்று தங்கை வந்தாள் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நம்ம ஆன்சர் அளிக்கும்போது அது வந்து ஒரு புக்கிலையோ எதுலேயோ எழுத்து வடிவமாக தான் இருக்கணும், நம்ம பேச்சு வடிவிலேயே இருக்கவே கூடாது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்ம என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 53வது கொஸ்டினுக்கு. 54வது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். 54வது கொஸ்டின் என்னென்னா, அவள் ஒரு தனிப்பிறவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அவன் ஒரு தனிப்பிறவி, அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மற்ற எல்லாமே தவறு. நெக்ஸ்ட்டு 55வது கொஸ்டின் பார்க்கலாம். கம்பர் ராமாயணத்தை பாடினான் அப்படின்னு வராது, பாடினார் தான் வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ராமாயணத்தை பாடியது வராது, அது ஒரு இது முடிக்கவே படலை. ஓகேங்களா? முடிக்கப்பட்டாலும் தப்பாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து 56வது கொஸ்டின் பார்க்கலாம். 56வது கொஸ்டின் என்னென்னா, வாய்மை புரை தீர்த்து நன்மை தரும். நன்மைனா 2 சுழின்னு தான் வரும். அதில்
3 சுழின்னு இருக்குது. கரெக்டான வாக்கியம் ஆப்ஷன் சி தான். வாய்மைப்புரை தீர்த்த நன்மை தரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 57வது கொஸ்டின். எண்ணெய் விலை குறைந்து விட்டது. இது கரெக்டு. மற்ற எல்லாத்துலேயுமே எண்ணெயில் தவறாக இருக்குது. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 58வது கொஸ்டின். எங்கள் தோட்டத்தில் வாழை செடியும் புடலை செடி வராது. ஓகேங்களா. புடலை வந்து கொடி வரும். அப்போ கொடி எதில் வந்திருக்கு? ஆப்ஷன் பியில் கரெக்டு. ஆப்ஷன் சியில் வந்து என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னா, எங்கள் தோட்டத்தில் வாழை செடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழை செடி வராது, வாழை மரம் வரும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 59வது கொஸ்டின் பார்க்கலாம். 59வது கொஸ்டின் என்னென்னா, அரைஞான்னு வந்தாவே அது ஃபஸ்ட்டு 2வது கொஸ்டினில் நான் சொல்லியிருப்பேன். அரைஞான் தான் வரும். ஓகேங்களா. ஞான் அப்போனா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேங்களா. அரைஞான் கயிற்றில் அணில் பிள்ளை தான் வரும், அணில் குட்டி வராது. எல்லாமே தப்பாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டு. 60வது கொஸ்டின் என்னென்னா, குடிப்பதற்கு வெந்நீர் கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெட்டை சுழி இன்னும் வராது. ஓகேங்களா. இந்த வரும். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. மற்ற எல்லாமே சுடுநீர்னு வந்திருக்கு. சுடுநீர்னு சொல்ல மாட்டோம், நம்ம வெந்நீர் தான் சொல்லுவோம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. இதனோட 4 வீடியோ போட்டிருக்கோம். இந்த 4 வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.